அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்க பாடங்களை பார்ப்போம். அதுக்கு பொதுவான தலைப்பாக ஓதுவது ஒழியேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பதை நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதோட பொருள். இந்த கற்றலின் நோக்கம் அப்படின்னு இந்த பகுதியில் கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை, எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல், கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல், மொழியில் உள்ள எழுத்துக்கள் சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்துதல் போன்ற பாடத்திட்டங்கள் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது கவிதை பேழை. அதில் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய முதல் பாடமாக இருக்குது. பாரதிதாசனால் எழுதப்பட்ட இந்த பாடல் நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியை பார்க்குறோம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோளையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். வாருங்கள். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஏடெடுத்தேன் கவிதை ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். என்ன எடுத்தாங்களாம்? அதை தான் சொன்னாங்க இல்லையா, நுழையும் முன் பார்க்கும்போது தாளையும் எழுதுகோளையும் எடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஏடுன்னா தாள், கவி ஒன்று எழுதுவதற்காக ஒரு தாளை ஒன்று எடுத்தாராம், பேப்பரை. அதை பார்த்தோன்னே வான் சொன்னிச்சான், என்னை கவிதையாக வரைந்திடுக அப்படின்னு சொன்னிச்சான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓடையும் தாமரை பூக்களும் எங்களை ஓவியமாக வரைங்க அப்படின்னு சொன்னதாம். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். கழனினா இங்கே வயல், கார்முகில்னா கரிய மேகங்கள்னு அர்த்தம். காடும் வயலும் கரிய மேகங்களும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் போன்ற பெண்கள் எல்லாம், அதற்கு நிகராக பெண்களை, மயிலுக்கு நிகராக பெண்கள், பெண்களுக்கு நிகராக மயில்களை இந்த இடத்துல ஆடும் மயில்களை ஒப்பிட்டு சொல்வதாக இருக்கு. ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்று திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். சோலை குளிர்தரு தென்றல் வரும், சோலையில குளிராக வீசக்கூடிய தென்றல் வருமா. பசும் தோகை, பசும்னா பசுமையான நிறத்தை உடைய பச்சை தோகையுடைய மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினிலே மேற்திசையில் வீழும், வீழும்னா என்ன, விழும்னா என்ன, மறையும்னு அர்த்தம். மாணிக்க பருதி ஒளி வீசக்கூடிய அந்த கதிரவனுடைய காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. வேலை சுமந்திடும் வீரரின் தோல், போருக்காக போகக்கூடிய வேலேந்தி செல்லும் வீரர்களுடைய தோல் தினவு இருக்கு இல்லையா, வலிமை, அதானது உயர் வெற்புன மலை போன்றது அப்படின்னு சொல்லி வரைக. கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின. எங்களை கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து குவிந்தன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் மலைமலையாக வந்து குவிந்தன. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள எம் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இதற்கு இடையிலெல்லாம் தமிழ் மக்கள் என்னவா இருக்காங்களாம், தமிழ்நாட்டில் ரொம்ப துயருற்று இருந்தாங்களாம். அறியாமை என்னும் இருளினிலே துயருற்று இருந்தனர். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி
என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அப்படி ஒரு காட்சியை பார்த்தோன்னே எனக்கு இரக்கம் உண்டாகி என் ஆவியிலே வந்து கலந்தது. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால், இந்த இன்பத்தமிழ் கல்வியை எல்லாரும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்துட்டா துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரமும் வரும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். இப்போ பாடலின் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகளெல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் எம் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இவ்வாறாக பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில சொல்லியிருக்கிறார். நூல்வெளி, அதாவது ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற இந்த பகுதியில் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இரண்டாவது கவிதை பேழையான அழியா செல்வம் அப்படிங்கிற கவிதையை இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடல் நாலடியார் அப்படிங்கிற நூலிலிருந்து பெறப்பட்டது. இந்த நாலடியார் அப்படிங்கிறது பல சமண முனிவர்களால் பாடப்பட்டது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த நூலில், இந்த பகுதியில் அப்படின்னு நம்ம நுழையும் முன் பகுதியை பார்க்குறோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழிக்கவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். வாங்க பாடலுக்குள்ள போகலாம். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வாய்த்தீயிர்னா வாய்த்து ஈயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. வைப்புழி கோட்படா, அது என்ன வைப்புழி? வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு. கோட்படா, அந்த கிடங்கிலிருந்து யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு. வாய்த்து ஈயேர், வாய்ப்பு அதுக்குண்டான வாய்க்கும் படி கொடுத்தலும். அதாவது என்ன சொல்றாங்க, அந்த பண்டகசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய பண்டகசாலையிலேருந்து யாராலையும் கவர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கொடுக்காதபடி கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். அரசரே ஆனாலும் கவர்ந்து செல்லக்கூடிய வகையில் இருக்காதான்.
எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன. என்ன மக்கள் 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 செய்வனா, எவன் ஒருவன் தன்னுடைய மக்கள்னா இந்த இடத்துல குழந்தைகள்னு அர்த்தம். தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சேர்த்து வைக்கணும் அப்படின்னா விச்சைன்னா என்ன, கல்வியை தவிர வேற எதுவும் அவனுக்கு சேர்த்து வைக்க கூடாது. பாடலின் பொருள் பாருங்க. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், தோண்ட தோண்ட மணற்கேணி எப்படி நீர் ஊறுமோ அதுபோல கற்க கற்க நம்மளுடைய அறிவு ஆனது வளம் பெறும். மிகச்சிறப்பினை உடைய அரசனானாலும் கவர முடியாது. எவ்வளோ பெரிய பேரரசனாவே ஆனாலும் கல்வியை கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகாது. மற்றதெல்லாம் என்ன, செல்வமே ஆகாது அப்படின்னு இந்த சமண புலவர் சொல்லியிருக்கிறார். நூல் வெளியே பார்ப்போம். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4 அடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் அப்படின்னு இந்த அழியா செல்வம் அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கிறதோட இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இலக்கண பகுதி. கற்கண்டு அப்படிங்கிற இயல் 5ஓட இலக்கண பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம் அப்படிங்கிற பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அது பொருள் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ உதாரணமாக ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் நோ து ஆகிய 2 சொற்களை தவிர, அதாவது குறில், ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். இந்த கட்டத்தில் பாருங்க, தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல அந்த நன்னூலார் சொன்னார் இல்லையா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு, அந்த அட்டவணையை இதில் கொடுத்துருக்காங்க. ஆன்னா பசு, ஈனா கொடு, ஊ இறைச்சி, ஏன்னா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தங்கும் பலகை, கான்னா சோலை, கூன்னா பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி அப்படின்னு இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா அப்படின்னா கொடு, தீனா நெருப்பு, தூனா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல், தை மாதம், நான்னா நாவு. ஏன்னா அந்த நன்னூல் ஏற்றும் போது தை மாதம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் தைக்கு மாதம் அப்படிங்கிறத சொல்லலை. ஏன்னா திங்கள் அப்படிங்கிறத தான் மாதத்துக்கு குறிச்சாங்க. அதனால் பார்ப்போம். நா அப்படிங்கிறது நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நீ அப்படிங்கிறது நீன்னு சொல்லுவோம்ல, நீ எங்கே போன அது மாதிரி சொல்கிறது. நே அப்படின்னா அன்பு, நைனா இழிவு, நோன்னா வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மாங்கிறது மாமரம், மீ அப்படின்னா வான்னு அர்த்தம், மூ அப்படின்னா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா முகத்தில், யா அப்படின்னா அகலம், வா அப்படின்னா அழைத்தல், வி அப்படின்னா மலர், வைனா புல், வவ் கவர், நோ அப்படின்னா நோய், தூனா உன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அட்டவணையை பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறது பகுபதம். அது என்ன பகுபதம்? பகுபதம் என்ன, பிரித்து பார்க்க முடியும் இல்லையா?
அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வியேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். பெயர் பகுபதம். அது என்ன பெயர் பகுபதம்? பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். எடுத்துக்காட்டாக பொருள் பகுபதம் அப்படிங்கும்போது பொன்னன், பொன் குட்டல் அன் என்றும், இரண்டாவதாக இடம், பொருளை பற்றி சொல்லும்போது பொன்னன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடத்தை பற்றி சொல்லும்போது நாடன், நாடு குட்டல் அன். மூன்றாவதாக காலம், காலம் சித்திரையான் அப்படிங்கும்போது சித்திரை கூட்டல் ஆண். சினையை பற்றி சொல்லும்போது கண்ணன், கண் கூட்டல் அன். பண்பு அப்படிங்கும்போது இனியன், இனிமை கூட்டல் அன். தொழிலை பற்றி சொல்லும்போது உழவன், உழவு கூட்டல் அன் அப்படின்னு வருது. அப்போ வினை பகுபதம் அப்படிங்கும்போது பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். எடுத்துக்காட்டாக உண்கின்றான் அப்படிங்கிறது உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். ஆண்கிறது இந்த இடத்துல ஆண் பால் விகுதி அப்படின்னு வரும். இந்த பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவை ஆகும். அது என்ன பகுதி விகுதி? பகுதிங்கிறது நம்ம பகுபதத்தின முதலில் அமைந்த முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது கட்டளையாகவே வறுமையும். பகுபதத்தின் இறுதியில் அதுதான் கடைசியா என்ன வருதோ அது விகுதி அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும். பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. அதாவது காலத்தையும் காட்டுவதாக அமைவது, எதிர்மறையை காட்டுவதாக அமைவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து அப்படிங்கிறது சந்தியை குறிப்பதாக இருக்கும். எது சந்தியோ அது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கும். பெரும்பாலும் இந்த சாரியை அப்படிங்க சொல்லக்கூடியது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது விகாரம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் அதுதான் விகாரம். சரியா? இதுல எல்லாம் வரக்கூடிய மாற்றங்கள் தான் விகாரம். எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க வந்தனன், வந்து, வா அப்படிங்கிறது வ அப்படின்னு குறுகி இருக்கு. இத்து இந்தாக மாறி இருக்கு, திரிந்து இருக்கு. இத்து அன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பகுதி, இது வா என குறுகி வருப்பது விகாரம். அதே மாதிரி சந்தி அப்படிங்கிறது திரிந்து இருக்கிறதும் விகாரம் தான். இத்துங்கிறது இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அன்கிறது சாரியை, அன்கிறது ஆண்பால் விகுதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பகாபதம். அது என்ன பகாபதம்? இது பிரித்து பார்த்தால் பொருள் அளவக்கூடியதா இருக்குல்ல. இப்ப பாருங்களேன், மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம். இது அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். இது பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகாபதம் அப்படிங்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று இதை பிரிக்க முடியாது, சின்னதாக பிரிக்க முடியாது. இப்போ வினை பகாபதம் அப்படிங்கும்போது வேர்ச்சொல் அப்படிங்கன்னு பார்க்கும்போது நட, வா, படி, வாழ் இதெல்லாம் என்ன வேர்ச்சொல்லாக அமையக்கூடிய வினை பகாபதங்கள். அப்போ இடை பகாபதம் அப்படிங்கிறது மண், கொள், தில், போல் அப்படிங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாத வரக்கூடிய இடை பகாபதங்கள், இடைச்சொற்கள். உரி சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது உரி பகாபதம் அப்படிங்கும்போது உரு, தவ, நனி, கழி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதுவும் பிரிக்க முடியாது இல்லையா? அதனால தான் இது பகாபதம். பிரிக்க முடியாதது பகாபதம் என்றும் பிரிக்கக்கூடியது பகுபதம் என்றும் சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம்.